அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்வென்ஷன் அண்ட் தர் இன்வென்டர்ஸில் ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தமிழில் மின்சாரம்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்ரிடே லைஃப்பில் மின்சாரம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே இயங்க முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டினா என்ன, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அவர் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சாரு. இன் ஜூன் 1752 conducted an experiment by attaching a metal key to a kite and flowing the stormy sky. He observed lightning electrical spark travel from the key to his hand through the dampened string. இவர் ஒரு நாள் பட்டை விட்டுட்டு இருந்தார். பட்டை விடும் பொழுது ஒரு ஒரு எதிர்பாராமல் அதில் ஒரு அதிர்ச்சி இருக்கிறத உணர்ந்தார். ஸோ இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நாள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தாரு. துணைக்கு அவரோட பையன் வில்லியம்ஸும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான். ஒரு நாள் மாலை பொழுது வேளையில் பட்டம் விடுறாரு. அந்த பட்டம் பட்டு நூலான கயிறை யூஸ் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு கீ, அதாவது ஒரு சாவி வச்சுக்கிறாங்க. நல்ல மழை பொழிகிற நேரம், ஈவினிங் டைமில் பட்டம் விடும்போது மின்னல் அடிக்குது. மின்னல் அடித்ததும் அந்த கீழே பட்டு எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. ஸோ அதில் அவர் கை பட்ட உடனே அவர் அது உணர்றாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் அவர் மின்னல்லையும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவர் முதலாக கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவமாக இருந்துச்சு. இடி தாங்கியை கண்டுபிடிச்சதும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இடிதாங்கி நிறைய பெரிய பெரிய பில்டிங்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா மின்னல் தாக்கும் பொழுது அந்த கூர்மையான பகுதியில் படும் பொழுது தான் நமக்கு அந்த பில்டிங் சேஃபாக இருக்குது. ஸோ அதனால தான் இடிதாங்கி அப்படி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்ரிடே லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கலாம், இல்லை கம்யூனிகேஷன் பண்ணுறதுலாம் இருக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு நினச்சி பாருங்கள், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த டாப்பிக்கில் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.